சந்தியா ராகம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரகுராம் குடும்பத்தில் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து போனா தான் அதுக்குண்டான பலனே கிடைக்கும். தனாவையும் கதிரையும் விட்டுட்டு போக முடியாதுன்னு மாயா ஜானகி 2 பேர்த்துக்கு மட்டும் தெரிஞ்சு தனாவும் கதிரும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் கார்த்திக்கும் மகாலிங்க்கும் தெரிய வருது. மற்றவங்க யாருக்கும் தெரியாதனால தனா கதிர் 2 பேரும் தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. மாயா இவங்க 2 பேர்த்தையும் யாருக்கும் தெரியாமல் நிற்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து பார்த்துக்கிறாங்க. அது மாயாவுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ தனா கதிர் 2 பேரும் மகாலிங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்படியாப்பா, நான் தண்ணிக்காக வந்தேன். கதிர், இந்தா நீ போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. சத்தியமாக நீ வந்திருக்கிற விஷயத்த நான் வீட்டில் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பக்கமாக கதிரும் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறாங்க. அங்கே கார்த்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கார்த்தி ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த கதிர் இதோட முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த வழியாக தானே தண்ணிக்கு வருவான். இந்த புதற்குழியில் விழுந்தவங்க யாரும் தப்பிச்சு போனதே கிடையாது. இந்த புதற்குழியில எப்படியாவது கதிரை விழ வச்சிடணும்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு புதற்குழியை மூடி வச்சிடுறாங்க. சர்வு சப்பெல்லாம் போட்டு மூடி வச்சதும் கதிருக்கு அது தெரியாமல் போனதும் டக்குன்னு இறங்கிடுறாங்க. இறங்குனதும் அந்த இடத்துல ஹெல்ப்னு சத்தம் போடுறாங்க. யாரும் காப்பாற்ற பக்கத்தில் வரல. ஆனால் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் அந்த பக்கமாக விழுந்துருது. இங்கே எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்காக மகாலிங்கம் தண்ணிக்கு போனார். இன்னும் காணுமேனு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மாயா தான் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. அந்த பக்கம் போய் பார்த்தா தனாவும் இன்னும் கதிரை காணாங்கிறாங்க. தனா கதிர் 2 பேருமா சேர்ந்து எப்படியோ ஒரு வழியாக கதிரை காப்பாற்றுறாங்க. அங்கே கார்த்தியோட ஆளுங்க எல்லாரும் வந்து கதிரை காப்பாற்றக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை போட வர்றாங்க. அப்போ அந்த சண்டையும் தாண்டி தனா மாயா 2 பேருமா அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு எப்படியோ கதிரை காப்பாற்றிடுறாங்க. நீ எப்படி இந்த வழியாக வந்தீங்கிறாங்க. மகாலிங்க தான் இங்கே தண்ணி இருக்குது எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த பக்கம் வந்தேங்கிறாங்க. இது மகாலிங்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கிற விஷயம் தெரியுமாங்கிறாங்க மாயா. ஆமாம் தெரியுங்கிறாங்க. சரி, இது எதிர்பார்த்து நடந்ததா எதிர்பாராமல் நடந்ததா தெரியல. சரி, நீங்கள் 2 பேரும் இருக்கு இனிமேல் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு மாயா அந்த தண்ணியை கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. தண்ணி ஊற்றி பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சதும் அங்கே ரகுராமுக்கு கருப்புசாமி அருள் வந்துடுது. கார்த்தி இங்கே உடனே மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த கதிரை மாயாவும் தனாவும் காப்பாற்றிட்டாங்கங்கிறாங்க. அப்படியா? ஓஹோ, காப்பாற்றிட்டாங்களா? சரி, மறுபடியும் வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா தம்பிங்கிறாங்க மகாலிங்கம். ஆமாம் வச்சுருக்கேன். இவன் இந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளையா இவன் கதையை முடிச்சாகணும். இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க. சரி தம்பி, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேங்கிறாங்க மகாலிங்கம். கார்த்தி தந்திரமான முறையில் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. மகாலிங்கம் அதையும் கேட்டுட்டு சரின்ட்டு அந்த பக்கமாக வராங்க. கதிர் நிற்கிறாங்க. அட தம்பி, இங்கே பாரு, மேலே அந்த ஏணி மேலே ஒயர் எட்ட மாட்டேங்குது. நீ ஏறி இதை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கதிரும் சரின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போய் அந்த ஒயர் கட்டுறாங்க. அதுக்குள்ளேயே இறங்கி வர்றதுக்குள்ளே அவங்க முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் அந்த ஒயர் மூலமாகவே கதிரை போட்டு கட்டி வச்சிடுறாங்க. இதில் ஷாக் கொடுத்தா நிச்சயமாக அவன் செத்துருவான். அதுக்கப்புறம் இவனை யாரும் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. மகாலிங்கம் கார்த்தி கட்டி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போவும் மாயா தானே 2 பேரும் வந்து பார்த்துட்டு என்னது கதிர் இங்கே கிடக்குறானே, அதுவும் யாரோ கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி தண்ணி தொளிச்சு எழுப்பி விடுறாங்க. இப்போ உனக்கு என்ன ஆச்சு, ஏன்டா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒயர் எட்டில் கட்டுன்னு சொல்லி மகாலிங்கம் தான் கொடுத்தாரு. அதை கட்டிட்டு இறங்குறதுக்குள்ளேயே என் முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போச்சுங்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாமே மகாலிங்கத்தோட வேலை தான்னு கதிருக்கு அப்போ தான் புரியுது. அப்போவும் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த இடத்துல புதற்குலை இருக்கிறத சொல்லாமையே என்னை அந்த வழியாக அனுப்பியிருக்காங்க. இப்போவும் ஒயர் கட்ட சொல்லி கொடுத்து இப்போ நான் மயங்கி விழுந்திருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் மகாலிங்கம் தான். மகாலிங்கம் ஏதோ ஒரு தந்திரத்தோட தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இனிமேலாவது எச்சரிக்கையாக இருன்னு சொல்லிட்டு மாயா அந்த பக்கம் போகிறாங்க. கார்த்திக் கருப்புசாமி வேஷம் போட்டுட்டு ரகுராம் பக்கத்தில் போகிறாங்க. ரகுராமுக்கு பக்கத்தில் தான் கதிரும் நிற்கிறாங்க. வேஷம் போட்டு நின்னதுனால யாருக்கும் தெரியல. அந்த நேரம் பார்த்து ரகுராமுக்கும் கருப்புசாமி வந்துடுது. கருப்புசாமி ரூபத்தில் அப்படியே உக்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாரு. ஐயோ, உண்மையிலுமே கருப்புசாமி அருள் வந்துருச்சு போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளும் ஆடிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம குட்டி வெளுத்து போயிரும்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ரகுராம் உக்கரமாக ஆடிட்டு அவங்க வேட்டைக்கு புறப்படுறேன்னு போகிறாங்க. கதிர் ரகுராமை பார்க்குறாங்க. உண்மையிலுமே கருப்புசாமி அருள் வந்துருச்சு. சரி, சாமியாக இருக்கும்போது அவர் நிச்சயமாக என்னை மன்னிப்பார். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் சரின்னு நினைக்கிறாங்க கதிர். ரகுராம் அந்த பக்கமாக சாமி ஆடிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க கதிர். என்ன வேணும் அப்படின்னு முறைச்சு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்கிறாரு ரகுராம். கண்கலங்க சொல்கிறாங்க, நான் தனாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன். தனா அவங்க அப்பாவோட சேர்ந்து குடும்பத்தோடு இருக்கட்டுங்கிறாங்க. அதை கேட்ட ரகுராம் அருளோட சொல்லிட்டு இருக்காங்க, நீ தனாவை விட்டு பிரியக்கூடாது. உனக்கு ஏற்றவ தனா தான், தனாவுக்கு ஏற்றவ நீ தான். 2 பேர்த்துக்குமே அந்த கடவுள் போட்ட முடிச்சு, இதை யாராலும் பிரிக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க ரகுராம். உன் வாழ்க்கையில் இனிமேல் எப்பவும் தனாவை கூட நீ சந்தோஷமாக வாழ போகிற. உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆரம்பின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தி ரவுடிங்களை கூட்டி சேர்த்திட்டு மகாலிங்கையும் கூட சப்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்க. அதோ கருப்புசாமியா அருளோடு ஆடிக்கிட்டு போகிறவனுக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. சீக்கிரமாக அவன் கதையை முடிச்சிட்டோன்னா அந்த குடும்பமே எல்லாரும் கதறி அழுகிறதே எல்லாரும் பார்க்கலாங்கிறாங்க. நினச்சி வந்த திட்டம் எதுவுமே நடக்கல. இதாவது சிறப்பாக பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டு ரகுராம கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்க. ரகுராம கொல்றதுக்காக அந்த ரவுடிங்க எல்லாரும் 4-5 பேரும் அவங்கள சுற்றி நின்றுக்கிறாங்க. கையில் அருவாளுங்கையுமா இருக்காங்க. அப்போ ரகுராமும் வந்துட்டு இருக்கும்போது சுற்றி வந்ததும் ரகுராம் பேசாமல் அமைதியாக
மாதிரியே நிற்கிறாங்க. ரகுராமுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் கதிர் அந்த கூட்டத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டதில் அருவாள் மொன கதிர் தோல் மேல் பட்டுருது. ரகுராமுக்கு அருள் விலகிடுது. அப்போ கதிரை பார்க்குறாங்க. கதிர் தோலில் வெட்டுப்பட்டதும் உடனே ரத்தமாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கதிரை காப்பாற்றுறதுக்காக ரகுராம் துடிக்கிறாங்க. இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. கதிர் வெட்டுப்பட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறது அந்த பக்கம் தனா மாயா இவங்களுக்கும் தெரிஞ்சிருது. கதிர் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனா பதறி போய் ஓடி வந்து கதிர் டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு தனா கதறி அழுகுறாங்க. கதிர் இருக்கிற நிலைமையை பார்த்ததும் சரி இவனை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாற்றணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கதிருக்கு போனதும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்காங்க. வெட்டுப்பட்ட காயங்கிறதுனால இது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஸை கொடுத்துட்டு நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கங்கிறாங்க. ரகுராம் தான் அதுக்கு முன்னால நின்று வந்து கையெழுத்து போடுறாங்க. தனா கதிரை பார்த்து அலன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மாயா சீனு 2 பேரும் தனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா டாக்டரும் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியில வராங்க. பார்த்ததும் ஓடி போய் கதிர்க்கு இப்போ எப்படி இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்காங்க. சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 1,00,000 ரூபாய் செலவாகும். நீங்க பணத்தை கட்டினதும் ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிடலாங்க. இதை கேட்ட தனா பதறாங்க. ஐயோ 1,00,000மா 1,00,000க்கு நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன்னு பதறிட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க இதை பார் தானா நீ பணத்துக்கு கவலைப்படாத நான் தரேங்கிறாங்க. இல்லை மாயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. தானா 1,00,000 ரூபா பணத்தை நான் எப்படியும் சமாளித்து கொண்டு வந்து நான் கதிரை காப்பாற்றிடுவேன்னு தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. தானா என்ன தானா கதிர் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏன் நான் கொடுக்குற பணத்தை வேண்டான்னு சொல்கிறேங்கிறாங்க. இல்லை தானா மாயா அந்த பணத்தை நானே ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தனா பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக போகிறாங்க. இதில் ஜெயிச்சிட்டோன்னா நிச்சயமாக 1,00,000 ரூபா பணம் வரும். அதை வச்சு எப்படியும் கதிரை காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு தனா பேர் கொடுக்குறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையிலும் கூட இவ வைராகியம் பார்த்துட்டு இருக்காளே கொடுத்த பணத்தை வாங்கிட்டு சீக்கிரமா இந்த கதிருக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சா அவனை உயிர் காப்பாற்றிடலாம். இவன் ஏன் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கா அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக இந்த விஷயம் எப்படியோ ரகுராம் காதுக்கு போயிடுது. சிவராமனும் வந்து சொல்கிறாங்க அண்ணே உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காகத்தான் அவன் இப்போ வெட்டுப்பட்டிருக்கான். நம்ம உதவுறது தானே நியாயம். நம்ம உறவுக்காரனா பார்க்க வேண்டாம் ஊருக்காரனை பார்க்கலாமே. என்னதான் இருந்தாலும் நமக்கு உதவி இருக்கிறவனுக்கு நாமளும் ஒரு நன்றி விசுவாசம் காட்டினா தானே நமக்கு மரியாதை. அந்த சார்பில் பார்க்கும்போது நம்ம அவனுக்கு உதவலான்னே அப்படின்னு சிவராமன் மணிவண்ணன் சொல்கிறாங்க. சிவா அவனுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி நீ பார்த்து செஞ்சுடுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா சந்தோஷமாக போய் கதிர்க்கு ஆப்ரேஷனுக்கு பணத்தை கட்டிடுறாங்க. இங்கே தனலட்சுமி அங்கே பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு விளையாடி பணத்தை எடுக்கிறாங்க. பெரியப்பாவே கதிரோட ஆப்ரேஷனுக்கு பணம் கட்ட போகிறாங்கங்கிற சந்தோஷமான விஷயத்த தனா கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க மாயா. இங்கே பார்த்தா ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட அந்த பக்கமாக கார்த்தி வந்துட்டு இருக்காங்க. இவனோட கதையை இங்கேயே முடிச்சிடணும். இதுக்கப்புறமும் நம்ம இவனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. தானா ஒரு பக்கம் இவனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ரகுராம் வேண்டா வெறுப்பா இவனை காப்பாற்ற நினைக்கிறாங்க. விடக்கூடாது இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிட வேண்டியதான்ட்டு உடனே கார்த்தி புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட புவனேஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிரோட கதையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ண அடுத்தது ரகுராம் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேங்க சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கதிரோட ரூம் தேடி போகிறாங்க. பத்மா பார்வதி இவங்க 2 பேருமா சேர்ந்து இந்த கதிர் செத்து ஒளிஞ்சானா தேவலை இவனை யாரும் காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சிருது. அடைச்சி நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா பெரியமாவும் நானும் இருக்கோம் கதிரை காப்பாற்றுவோன்ட்டு போறாங்க மாயா.